ஒரு காலத்துல எப்படி இருந்தா இப்ப ஒண்ணு கூட மதிக்க மாட்டீங்களா? என்ன பண்றதுன்னே தெரியலையா? நடா வீரசாமி என்ன பழமனு பண்ணிக்கிறா? வாடா, என் கதை அப்படி பயணிக்குது. நீ எப்படிக்கிறா? இருக்கிறப்பா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்தேன், பொண்ணு ஓடி போயிட்டான். பையனுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்தேன், பையனும் ஓடி போயிட்டான். ஏன் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கான்னு பார்த்து பொண்டாட்டி ஓடி போயிட்டாப்பா. அவனுக்கு ஒரு கவலை இருக்குதா? உனக்கு 3 கவலை ஒரே முட்டை சேர்ந்துக்கிறாடா. போய் செத்துற வேண்டியதானே? என்னப்பா ஆறுதலா பேசணும் பார்த்து இப்படி ஐயக்கு தனமா பேசுறா? பின்ன இவ்வளவு வேதனை வச்சு நீ உயிர் வாழ செத்து போடா. சரி என் கதை விடு, உன் கதை நான் இப்படி ஆயிட்டா? ஒரு காலத்துல என்ன பார்த்து பயப்படாத ஆளே இல்லடா. இப்ப பார்த்தனா குழந்தை கூட நங்க கட்டி போகுதுடா. காலை மாறுதுலப்பா, அது ஏத்த நம்மள மாறிடணும். என்னத்த மாதிரி என்னமோ போ, ஒன்னும் புரியல. சரியா உன் பொண்டாட்டி உன் கொடுத்தாங்க இல்ல ஓடி போச்சா? உன் பொண்டாட்டி ஓடி போச்சுனால எல்லா பொண்டாட்டி ஓடி போயிடணுமா? என்னடா பேசுற நீ? எது தெரிஞ்சுலான்னு கேட்டேன், இப்படி பேசுறா? என்னடா வீரசாமி எப்படி இருக்க? நான் இருக்கட்டும், இன்னும் பய மாதிரியே இருக்கிற பழுகுதா. என்னடா அப்படி சொல்ற? சின்ன பையன் மாதிரி இருக்கிறியா, அத சொல்றான். அந்த போடு வேலையை என்ன ஏன் சேர்த்து வச்சு பேசுற? அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டு ஜெயில கிடக்குறான். யாரடா சொல்றா? இவன் தான் சொன்னானே சின்ன பையனு, அவன் தான். அட நாதாரீங்களா? அவன் எந்த சின்ன பையன் சொன்னா நீ எந்த சின்ன பையன் புரிஞ்சுக்கிறா? நீ எந்த சின்ன பையனை சொன்ன? அது உன்னதான் சொன்ன, நீ சின்ன பையன் மாதிரி இருக்கிறேன்னு. எங்க இருக்கிறத சொன்னியா? அத ஒழுங்கா சொல்லி தோலடா. டே பிச்சாண்டியா, வா வந்து உக்காரு வா. நம்ம 3 பேர் சேர்ந்து பேசி எவ்வளவு நாள் ஆகுதா? என்னப்பா தொழில் எப்படி போகுது? எங்க தொழிலு போகுது? முன்ன மாதிரிலாம் செய்ய முடியுதுல்ல, வீட்டுலதான் இருக்கிறேன். பசங்க என்ன பண்றாங்க? அது எது மானவரியா தெரியுது, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. விடு அந்த கதைய. மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கீழே ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி